மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போறாருன்னா, வேலையில இடமாற்றம், தங்க நகையை அடமானம் வச்சிருந்தீங்கன்னா நகையை மீட்கக்கூடிய பாக்கியம், புதிய தங்க நகை வாங்கக்கூடிய பாக்கியம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பதவி உயர்வை உறுதியாக கொடுப்பார். கல்யாணம் முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கல்யாண பாக்கியம் உண்டு. இன்னொரு விஷயம், எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், முயற்சி எடுத்து முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுற மிதுன ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள் இனிமே தடையில்லாத வெற்றியே கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த 2.5 வருஷத்தில் இனிமே தான் நீங்கள் வெற்றி பெற போறீங்க. இவ்வளவு நாட்களாக நிறைய லாக் ஆகிட்டீங்க. ஸோ அந்த லாக்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இனிமையான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா, இனிமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் விட்டு கொடுத்து போயிடும். அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து பேசலாம். 3ஆம் நபர்களை கூட்டு போய் அழைச்சி பேசுனீங்கன்னா முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். வீலிங் பண்ணுறேன், ரோலிங் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. புதிய வண்டி வாகனம் வாங்க, பழைய வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். ஸோ இதில் மட்டும் கவனமாக இருங்க.